வாழ்க்கையில் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன், கடன், வறுமை, போராட்டங்கள், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நம்ம சூழ்ந்திருக்கும் போது நமக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். எப்படியாவது நான் இதிலிருந்தெல்லாம் வெளியே வந்துட மாட்டேனா, நான் லைஃப்பில் ஜெயிச்சிட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை குறித்த எக்கச்சக்கமான இலக்குகள் நம்முடைய மனசில் இருக்கும். ஆனால் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் என்னென்னா, இதெல்லாம் நம்ம கூட பயணிக்கும் அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய யதார்த்தமே. அப்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவங்களுடைய லைஃப் எடுத்து பார்க்கும்போது அவங்களும் இதே மாதிரியான போராட்டங்கள், வறுமைகள், சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் தாண்டி வந்தவங்க. அவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருந்திருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த சிச்சுவேஷன்லலாம் இருந்தாலும் அவங்களுடைய மைண்டை இந்த சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என்ன செய்யணுமோ அதில் அவங்களுடைய மனதை கவனித்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்களை செஞ்சுருந்தாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுடைய மைண்டுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஃபோக்கஸ் பண்ணு, நீ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ, என்ன தேவையோ, என்ன செய்யணுமோ, எதை சிந்திக்கணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதற்கான செயல்களை செஞ்சாங்க. ஆனால் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் மட்டும் எனக்கு நடக்கலைன்னா, எனக்கு இந்த வறுமை, இந்த கடன்கள் இது மட்டும் இல்லைன்னா நான் நினச்ச விஷயத்தை அடைஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம செய்கிற தவறு அங்கே தான் இருக்குது. நாம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதிலேருந்து எனக்கு இது வரக்கூடாது, எனக்கு இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. ஒருவேளை இந்த ஆடியோவை கேட்டுட்ருக்கிற யாராவது ஒருத்தங்களுக்கு இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. இதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. அதற்கு உங்களுடைய மனதிற்கு பயிற்சி கொடுங்க. அந்த பயிற்சி வேறு எதுவும் இல்லை நண்பர்களே, ஃபோக்கஸ் தான். நீங்கள் எதை பற்றி சிந்திக்கிறீங்களோ, நீங்கள் எந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறீங்களோ, எது சார்ந்த ஐடியாஸை எதிர்பார்க்குறீங்களோ, எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்களோ, அது எல்லாமே உங்களுடைய சூழ்நிலைகளில் இருந்து வெளியே வரும்படி பார்த்துக்கோங்க. அது மட்டுமே உங்களை உங்களுடைய சிச்சுவேஷன்லேருந்து வெளியே கொண்டு வரும்.